அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நான் வந்து பட்வத், மலேசியாவில் பட்வத்துங்கிற ஏரியாவில் இருக்கேன். நாளை மறுநாள் கேஎல்ல இருப்பேன். இப்போ ஒரு நேற்று 2-3 ஜாதகம் எனக்கு வந்துச்சு. இப்போ நம்ம பொது பலன் சொல்லும்போது அதில் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானும் ரொம்ப பேரை பார்த்துட்ருக்கேன். நானே யூடியூப்பில் இப்படி பேசலாமான்னு நினைப்பேன். ஆனால் பேசுகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஜாதகம் பிறக்கும்போது உங்களோட பூர்வ புண்ணியம், கர்மா, உங்களோட புண்ணியங்கள், பெரியவங்க என்னென்ன நல்ல நன்மைகள் செஞ்சுருக்காங்களோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு குழந்தை பிறக்குது. 4 தலைமுறை வரையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 4 தலைமுறைக்குள்ளே என்ன பாவ புண்ணியங்கள் இருக்கும் அதுக்கு தான் நம்ம அனுபவிக்க பிறந்திருக்கோம். உதாரணத்துக்கு அந்த காலத்தில் பெரிய பெரிய ஆளுகளாக இருந்து நல்ல வசதியாக இருந்து ஜமீன் இந்த மாதிரி இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 100க்கு 80%. அதில் ஒரு 20% நல்லது செஞ்சவங்களும் ஆண்டவ புண்ணியத்தில் நல்லா இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு இன்றைக்கி ரெமெடி கொடுத்து அவங்களும் மேலே ஏறி வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சில அட்வைசர்கள் இருந்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் செஞ்சு நல்லா வந்துட்டுருக்குறாங்க. இப்போ இந்த ஒவ்வொரு கிரகம் சேரும்போது தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய யோகமான திசை கூட வேலை செய்யாமல் போயிடும். உதாரணத்துக்கு இப்போ வந்து மிதுன லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கூடிய சந்திரன், அந்த சந்திரனோட ராகு கேதுக்கள் சேரும்போது நம்மளுக்கு பணம் கிடைக்கிற வழியை பூரம் லாக் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஒரு 10 லட்ச ரூபா மிச்சமாகும், இல்லை 1 லட்ச ரூபா மிச்சமாகும், இல்லை ஒரு 50,000 மிச்சமாகும்னு நினச்சா, ஆனால் அது போய் ஈக்குவலாகும், இல்லை கடனில் கொண்டு போய் விட்டுருது. அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் தனம், யோகம், குடும்பம். அப்போ இதில் குடும்பத்துலேயும் அந்யோன்யத்தை குறைக்க பார்க்குது. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், மற்ற கிரகங்களையும் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். நேற்று நான் பார்த்த ஜாதகத்தில் இந்த ஒரு அமைப்பு சைக்காலஜிக்கலாக அந்த பொண்ணுக்கு வந்து ஹிஸ்டீரியா பிரச்சனை மாதிரி தான். ஏன்னா எதை எடுத்தாலும் சரி நெகட்டிவாகவே யோசிக்கிறது, நெகட்டிவாகவே பேசுகிறது, தண்ணியை குடிக்கிறதில்ல, தண்ணி சத்து கம்மியாகுது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம நல்ல ரெமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ஜாதகத்தை முழுசாக பார்க்கும்போது முழு பலன்களையும் நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு 80% உங்களுக்கு பலன் சொல்லலாம். 2வது, நீங்கள் எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் உங்களை பற்றி நீங்கள் எதையும் சொல்லாதீங்க. தப்போ ரைட்டோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஏன்னா அதெல்லாம் கேட்டுட்டு பலன் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 புக்கை பார்த்துட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கும், தயவு செஞ்சு நீங்கள் அந்த முடிவு எடுத்து போகாதீங்க. உங்கள் ஜோசியர்கிட்ட காமிக்கும்போது உங்களை பற்றி எதுவும் சொல்லாமல் அவங்கள முழுசாக சொல்ல விடுங்க. அப்போ தான் அவங்க மனசில் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணி அவங்க மைண்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கூட்டி கழித்து உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க. இப்போ 5ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சனி உட்கார்ந்துட்டுருக்கான், இல்லை சூரியன் இருக்கான் அப்படின்னு இது பிதிர்கள் தோஷங்களாலேயும் கூட 5, 9, 12 உட்காரும்போது பிதிர் தோஷங்களாலேயும் உங்களோட டெவலப்மெண்ட் குரோத் எல்லாம் கெடுத்துட்ருக்கும். சில பேருக்கு 7ல் சூரியன் இருந்தால் கல்யாணம் டிலே ஆகும். அவங்கள 26 வயசுக்கு மேலே கல்யாணம் முடிக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ 7ல் செவ்வாய் இருந்தாலும் 25க்கு மேலே முடிக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ செவ்வாய் தோஷம்னு சொல்லி ரொம்ப பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. செவ்வாய் தோஷம் எந்த ஜாதகங்களுக்கு உண்டு, எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் தோஷங்கிறது வந்து பொதுவாக விருச்சகத்துக்கு மேஷம், விருச்சகம், சிம்மம், கடகம், மகரம் இந்த ஜாதகங்களுக்கு கிடையாது செவ்வாய் தோஷம். 2வது, செவ்வாய் தோஷம்னா ஆங்காரமாக ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அதுவும் பழைய ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தோஷம் பெருசாக இருக்காது. 7, 8ல் கிரகங்களை வச்சு தான் நம்ம முடிவெடுத்து அதற்குண்டான பரிகாரங்கள் சொல்ல வேணும். திருமண விஷயத்தில் அதே மாதிரி இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானங்களை நம்ம சரி பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கிஃப்ட் எல்லாமே கிடைக்கும். இப்போ மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சந்திரன் யார் கால் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். அந்த சந்திரனுக்கு 2வது நட்சத்திரம் எது? இப்போ புனர்பூசங்கால சந்திரன் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு 2வது நட்சத்திரம் பூசம். அப்போ பைரவர், சனீஸ்வரன், ஈஸ்வரனை கும்பிடும்போது உங்களோட பணம் பிரச்சனைகள் சரியாகி மேலும் மேலும் வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் கொடுத்துரும். அப்போ இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு அதுக்குண்டான பலன்கள் நீங்கள் செய்யும் பொழுது 100க்கு 100 உங்களுக்கு முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்துடும். இது மாதிரி பல விஷயங்கள் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இதை மாத்திரம் வச்சா சரியாக போகும், அதை மாத்திரம் வச்சா சரி. நீங்கள் வீட்டில் காலையில் எந்திரிச்சதும் 6 to 7 குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க. இது நீங்கள் பண்ணினாலே உங்கள் வீட்டில் எந்த துஷ்ட சக்தியும் உள்ளே வராது. அதுபோக தூபங்கிறது பசுஞ்சாணம்,
இல்லை ஒரிஜினல் சாம்பிராணி பசுஞ்சாணத்தில் தயாரிக்கிற எந்த ஒரு பொருளையும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம். பத்தி குச்சி, சாம்பிராணி, சூடம் பண்ண முடியாது, மற்ற எல்லாமே நம்ம பண்ணலாம். மூலிகைகள் தூபம் போடலாம். அதே மாதிரி நாயுருவி உங்கள் வீட்டில் பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து வைங்க. 100% பண வளர்ச்சி நல்லா இருக்கும். நாயுருவியை பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து நீங்கள் வீட்டில் வைங்க. அந்த நாயுருவி வைக்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம், பார்வதி சாபம் நசி மசி, பரமசிவன் சாபம் நசி மசி, மூலிகை சாபம் நசி மசி, சித்தர் சாபம் நசி மசி. அப்படி சொல்லிவிட்டு பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 to 6 அந்த வேர் அந்துராமல் எடுத்து அதை கொண்டு வந்து மஞ்சள் தடவி பூஜை ரூமில் வச்சு பிரார்த்தனை பண்ணி இதில் வச்சுருங்க. ஏன்னா இதில் சக்கரத்தாழ்வார் வாசம் செய்கிறதா ஐதீகம். சுதர்சனம் அதில் இருக்குது, நாயுருவி வேரில். அப்போ அந்த சக்கரத்தாழ்வாரோட பலன்கள், மூலிகை பலன்கள் நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்கும். இதோட மூலிகையோட இன்னொரு வேலை என்னென்னா, நம்ம பல்லு விழுகிற அளவுக்கு இல்லை பல்வலி அதிகமாக இருந்தாலும் இந்த வேரை பவுடர் பண்ணி இதோட சில இந்து உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம பல்லு தேய்க்கும் போது உங்கள் பல்லில் உள்ள தோஷங்கள், டீத்தில் உள்ள அத்தனை கிருமிகள் எல்லாம் செத்து உங்கள் பல்வலி குறைஞ்சிரும். உங்கள் டீத்தோட இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகிடும். இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.